சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் பகவான் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஆன்மீக சக்தி மிகுந்த காலம். இந்த மாதத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு பூஜையும் நாம ஜபங்களும் பல மடங்கு பலன் தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை, சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் இவை அனைத்துமே மார்கழி மாதத்தின் மகத்துவத்தையே காட்டுகின்றன. மார்கழி மாதத்தோட பிரத்யேக சக்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை இருப்பது மிகவும் சிறப்பான காலம். இந்த நேரத்தில் எழுந்து வீட்டை தூய்மை செய்து வாசல்ல அழகான கோலங்கள் போட்டு ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா தியானம் செய்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள ஆன்மீக ஒளி வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வழியாக உங்களுக்கு அமையும். அந்த நேரத்துல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய கிடைக்கும். பெண்கள் திருப்பாவை 30 பாசுரங்களையும், ஆண்கள் திருவெம்பாவை 20 பாடல்களையும் பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமையும். இந்த பாடல்கள் நம் மனதையும் சுத்தப்படுத்தி லக்ஷ்மி கடாட்சத்தை பெற செய்கிறது. அதனால இந்த பாடல்களை நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் மிக மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கும். மார்கழி மாதத்துல காலை நேரங்கள்ல கோவில் தரிசனம் செய்துறது நமக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக அமையும். சிவன் கோவில்கள்ல ஆருத்ரா தரிசனமும், விஷ்ணு கோவில்கள்ல துளசி மாலையோட நமஸ்காரம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டாள் கோவில்கள்ல சுப்பிரபாதம் பாடுறதும், உணவரை வழிபாடு செய்வதும் குடும்பத்துக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மார்கழி மாசத்துல மிகப்பெரிய திருநாளாக வைகுண்ட ஏகாதசி வைபவம் நடக்கும். அன்னைக்கு வைகுண்ட வாசல் திறக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. விரதம் இருந்து விஷ்ணு பகவானோட நாம ஜபங்கள் கூறி கோவில் தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெரும் புண்ணியத்தை பெற முடியும். அன்னைக்கு தானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வான விஷயமாக அமையும். மார்கழி மாசம் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். உணவை தானம் செய்யலாம், ஆடைகளை தானம் செய்யலாம், இல்ல தேவையான உதவி யாருக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான பலன்களை ஏற்படுத்தும். சாயங்கால நேரங்கள்ல நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு அமைதியையும் வீட்டுல நேர்மறை ஆற்றலையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களான கோபம், தகராறு செய்யறது, தீய பழக்கங்கள் அனைத்தையுமே விட்டு அமைதியாக இருந்து பக்தி வழியில நடக்கிறது தான் இந்த மார்கழி மாதத்துல நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. மார்கழி மாதத்துல நம்ம பக்தியோட ஜெபம் செய்து தானம் செய்து வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில சாந்தியும் சுபீட்சமும் நிரப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள்.